தமிழ் சினிமாவுல அதிகமான ரசிகர்களை கொண்ட நடிகர்கள்ல மிகவும் முக்கியமானவர் தான் நம்ம அஜித்குமார் அவர்கள். சினிமாவை தவிர கார் ரேஸுமே மிகுந்த ஆர்வம் கொண்ட ஏகே அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே கார் ரேஸிற்கு தொடர்ந்து முக்கியத்துவமுமே கொடுத்துட்டு இருக்கார். கடைசியாக இவர் நடித்த விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஆகிய படங்கள் அடுத்தடுத்து வெளியாகி மிகப்பெரிய வெற்றியா பதிவு பண்ணுச்சு. ஆனால் அதற்கு பிறகு உலக நாடுகள்ல கார் ரேஸ்ல ஏகே அவர்கள் கலந்து கொள்ள சென்று விட்டதால புதிய படங்கள் எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. ஆனால் குட் பேட் அக்லி இயக்கிய ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் அடுத்த படத்தை இயக்க உள்ளதாக செய்திகள் வெளியாச்சு. இந்த நிலையில உலக கார் ரேஸ் போட்டிகளுடைய சீசன் முடிஞ்சிருக்கா. இதனால சற்று ஓய்வுக்கு பின்னர் நம்ம அஜித் சார் அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்க போறார். அதற்கான அறிவிப்புகளுமே வெளியாக உள்ளதாக செய்திகள் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஏகே அவர்கள் வெளிநாடுகள்ல இருந்து சென்னையுமே திரும்பிட்டாராம். சென்னை ஏர்போர்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல கரூருடைய பிரச்சார கூட்டத்துல சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடையே உலுக்கியது. அதனைத் தொடர்ந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே நேரடியாக கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமுமே வழங்கினாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போதுதான் ஏகே அவர்கள் சென்னை வந்துள்ளதால கூடிய விரைவிலேயே கரூர் மக்களை சந்திக்க உள்ளார் அப்படின்ற செய்தி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு இன்னமுமே கரூருக்கு செல்லல. அதற்கான அனுமதியுமே தமிழக அரசுமே கொடுக்கல. அதற்குள்ளாரையே நம்ம ஏகே அவர்கள் கரூர் மக்களை சந்திக்க உள்ளது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.